சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் தீவிரம் கடந்த வாரங்களாக அதிகரித்து வருகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டு கூட்டு தாக்குதல்களுக்கு ஈரான் பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வளைகுடா நாடுகள் மற்றும் முக்கிய நகரங்களில் ஏவுகணை, ட்ரோன் மற்றும் வான்வெளி தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. இதனால் தெஹ்ரான், இஸ்பகான், ஷிராஸ், பெரந்து மற்றும் ஜெருசலேம் போன்ற முக்கிய நகரங்களில் மக்கள் பலமாக பாதிக்கப்பட்டு குறைந்தது ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். பள்ளிகள், பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மற்றும் பொருளாதார தளங்கள், குறிப்பாக பாப்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தாக்குதலுக்கு உள்ளாகி மத்திய கிழக்கின் பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய எரிசக்தி விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. போரை தொடரும் நிலையில் சுமார் 3.3 லட்சம் பேர் இடம்பெயர்ந்து ஐக்கிய நாடுகள் மற்றும் பல நாடுகள் தங்கள் குடிமக்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல்களில் நேரடியாக ஈடுபடாத பல நட்பு நாடுகள் தற்காப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பிராந்திய அமைதிக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. ஈரான் உச்சத்தலைவர் பதவிக்கு புதிய தேர்வு நடத்தும் இடைக்கால கவுன்சில் கூட்டங்கள் நடைபெற்று அமெரிக்க இஸ்ரேல் நடவடிக்கைகளுக்கு எதிரான எதிர்வினைகளை ஆராய்ந்து வருகின்றன. இதற்கிடையில் உலக நாடுகள் போரின் தீவிரத்தை குறைப்பதற்கும் மீதமுள்ள மக்கள் மற்றும் வளங்களை பாதுகாப்பதற்கும் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. மத்திய கிழக்கு பதற்றம், உயிரிழப்புகள், இடப்பெயர்ச்சிகள் மற்றும் பொருளாதார பாதிப்புகளை மையமாக கொண்ட நிகழ்வுகள் தொடரும் நிலையில் சர்வதேச சமுதாயம் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் கவனத்தை அதிகரித்து ராஜதந்திர, பொருளாதார மற்றும் மனிதாபிமான ரீதியிலும் நிலையை மிரட்டும் போர் சூழ்நிலையை சமாளிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன. ஈரான் மீது நடைபெறும் தாக்குதல்கள் திட்டமிட்ட நேரத்தை கூட விட முன்னதாகவும் மக்கள் இதற்கு முன்பு பாத்திராத அளவிலும் நடைபெற்று வருகின்றன என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது ஈரானுக்கு விமானப்படை இல்லை, வான் பாதுகாப்பு இல்லை, அவற்றை முழுமையாக இழந்துவிட்டது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அலி லாரிஜானி, ஈரானின் உச்சதேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர், ஈரானிய படைகள் அமெரிக்க தரைப்படை படையெடுப்பை எதிர்கொள்ள தயாராக காத்திருக்கின்றன என்று கூறினார். மேலும் அமெரிக்க படைகள் தரையிறங்கினால் ஆயிரக்கணக்கானவர்களை கொன்றுபிடித்து அந்த ஊழல் நிறைந்து அமெரிக்க அதிகாரிகளை அவமானப்படுத்த தயாராக உள்ளோம் என்று அவர் எச்சரித்தார். சனிக்கிழமை முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் குறைந்தது 1230 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தெஹ்ரான் நகரில் தென்மேற்கில் உள்ள பெரன் நகரில் 2 பள்ளிகள் ஏவுகணை தாக்குதலில் சிக்கியதாக அரை அதிகாரப்பூர்வ பார்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் மற்றும் பக்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளை குறிவைத்து தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றது. அதேவேளை டெல் அவிவ் நகரமும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் ஈரான் ஒரு நீண்டகால போருக்கு தயாராகிவிட்டதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை பிரிகேடியர் ஜெனரல் முகமது அக்ரமினியா கூறியதாக அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்று நாட்டின் அதிகாரிகள் விரும்பும் வரை நாம் தொடர்ந்து போராட முடியும் என்று அவர் கூறியதாக மாநில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிராந்தியம் முழுவதும் ஏற்பட்டுள்ள உயிரிழப்பு மற்றும் சேத விவரங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகின்றது. ஈரான் நாட்டில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டதாக கூறப்படும் சமீபத்திய தாக்குதல்கள் தொடர்பாக மேலும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் நகரில் உள்ள முக்கிய உள்கட்டமைப்பு இலக்குகளை குறிவைத்து புதிய குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானிய மாணவர்கள் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி கிழக்கு தெஹ்ரானின் பல பகுதிகள் இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை மத்திய ஈரானில் உள்ள இஸ்பகான் நகரிலும் வெள்ளிக்கிழமை அதிகாலை பல வெடிப்புகள் ஏற்பட்டதாக வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தெஹ்ரான் நகரில் முந்தைய நாட்களுடன் ஒப்பிடும்போது இரவு முழுவதும் மிகவும் கடுமையான குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றதாக தோகித் அசாதி தெரிவித்துள்ளார். ஈரானின் தலைநகரிலிருந்து அவர் வழங்கிய தகவலின்படி சில மணி நேரங்களுக்கு முன்பு நகரம் முழுவதும், குறிப்பாக தென்கிழக்கு பகுதிகளில் இருந்து பெரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. மேலும் வானில் போர் விமானங்கள் பறக்கும் சத்தங்களும் தெளிவாக கேட்கப்பட்டதாகவும் சில போர் விமானங்கள் தெஹ்ரான் நகரின் வானில் பறப்பதை காண முடிந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஷிராஸ், இஸ்பகான், கெர்மன்ஷா உள்ளிட்ட ஈரானின் பல நகரங்களிலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொள்ளும் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முந்தைய நாட்களுடன் ஒப்பிடும்போது, குறிப்பாக தெஹ்ரானில் கடந்த இரவு மிக கடுமையான குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்டு புதிய தாக்குதலில் மேற்கு ஜெருசலேம் வானில் கிளஸ்டர் குண்டுகள் பறந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோ காட்சிகளில் வானில் பல சிறிய வெடிகுண்டுகள் பிரிந்து செல்லும் காட்சி தெளிவாக காணப்படுகின்றது. இந்த தாக்குதல் ஈரான் மேற்கொண்டு சமீபத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் உயர் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் மற்றும்
மற்றும் உயிரிழப்புகள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றம் அதிகரிக்கும் வாய்ப்பிருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பக்ரைனின் தலைநகரான மனாமா மீது இரவு முழுவதும் நடந்த தாக்குதல்கள் நகரின் நிதி துறைமுக கோபுர வணிக வளாகத்தை குறிவைத்து நடத்தப்பட்டதாக ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ பார்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நகரத்தில் இஸ்ரேலிய தூதரகம் அமைந்திருந்ததால் அந்த வளாகம் தாக்கப்பட்டதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த வளாகத்தின் அருகே ஈரானிய ஆளில்லா விமானம் ஒன்று இடைமறித்து அளிக்கப்பட்டதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அமெரிக்க தாக்குதலில் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் புதிய உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் விவகாரம் குறித்து ஆலோசிக்க ஈரான் இடைக்கால தலைமைத்துவ கவுன்சில் 4வது முறையாக கூடினதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கூட்டத்திற்கு ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசக்கியன் தலைமை தாங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் சீர்திருத்தவாத பத்திரிகையான ஷார்க் செய்தித்தாள் வெளியிட்ட தகவலின்படி புதிய உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு கொண்ட நிபுணர்கள் சபை கூட்டம் குறித்து இந்த கவுன்சிலில் விவாதிக்கப்பட்டது. இந்த அமர்வில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசக்கியன், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கோலம் கொஷின் மொக்ஷனி எஜ்ஜை, காரடியன் கவுன்சில் உறுப்பினர் அலிரே சராபி ஆகியோர் கலந்து கொண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஈரான் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதனால் ஈரானின் அடுத்த உச்ச தலைவர் ஜார் என்பது குறித்த தீர்மானம் விரைவில் எடுக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் தொடரும் மோதலின் காரணமாக குறைந்தது 3,30,000 பேர் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் அகதிகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. UNHCR வெளியிட்ட தகவலின்படி சமீபத்திய நாட்களில் தெஹ்ரான் நகரிலிருந்து மட்டும் சுமார் 1,00,000 பேர் தப்பி சென்றுள்ளனர். மேலும் லெபனான் நாட்டில் 84,000க்கும் அதிகமானோர் மற்றும் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நாடுகளில் சேர்த்து சுமார் 1,18,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கடந்த 72 மணி நேரத்தில் சென்காம் ஈரானில் சுமார் 200 இலக்குகளை தாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதில் ஆழமான புதைக்கப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை தளங்கள் மற்றும் குறைந்தது 30 ஈரானிய கடற்படை கப்பல்கள் அடங்கும். மறுபுறம் ஈரான் புரட்சிகர காவல்படை டெல் அவிவ் மற்றும் புதிய இஸ்ரேல் பகுதிகளை குறிவைத்து ஒருங்கிணைந்த ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் ஈரானுக்கு எதிராக நடத்திய போரை நிறுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை அமெரிக்க பிரதிநிதிகள் சபை 219 தொடக்கம் 212 என்ற வாக்குகளால் நிராகரித்துள்ளது. இந்த தீர்மானம் ஈரானுக்கு எதிரான ஒவ்வொரு போர் நடவடிக்கையும் காங்கிரசின் அனுமதியுடன் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என கோரியது. இந்த நிலையில் ஈரானின் அடுத்த உச்ச தலைவரை தேர்வு செய்வதில் தலையிட விரும்புவதாக கூறிய ட்ரம்ப் ஈரானின் ஆட்சி அமைப்பிற்கு அமெரிக்காவுடன் நட்புறவு கொண்டு புதிய தலைமையை உருவாக்குவதே தனது நோக்கம் என மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் போர் நீடிப்பதால் எண்ணெய் விலை உயரக்கூடும் என்ற அச்சத்தில் எகிப்து பொருளாதார ரீதியாக கிட்டத்தட்ட அவசரகால நிலைக்கு சென்றுள்ளதாக அந்த நாட்டின் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். மேலும் ஆசாதி விளையாட்டு வளாகம் என்று 12,000 இருக்கைகள் கொண்ட விளையாட்டு வளாகத்தின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக கூறி ஈரான் அரசு கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளது. இது சர்வதேச சட்டங்களையும் ஒலிம்பிக் சாசனத்தையும் மீறுவதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அதேவேளை ஈரானுக்கு எதிரான போர் முடிந்த பின் கியூபா அரசாங்கத்தை கவிழ்க்கும் நடவடிக்கையும் அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடும் என ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை பெய்ரூட் நகரின் தெற்கு புறநகர் பகுதிகள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லெபனான் தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதி பொதுவாக ஹெஸ்புல்லா அமைப்பின் வலுவான ஆதிக்கம் உள்ள பகுதியாக கருதப்படுகின்றது. அந்த பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேலிய விமானங்கள் பல வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஈரான் நாட்டில் உள்ள ஒரு பெண்கள் பள்ளி மீது நடைபெற்ற தாக்குதலுக்கு அமெரிக்க படைகள் காரணமாக இருக்கலாம் என்று அமெரிக்க ராணுவ புலனாய்வாளர்கள் நம்புவதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த தாக்குதலில் குறைந்தது 165 குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. இருப்பினும் இந்த சம்பவம் தொடர்பான அமெரிக்காவின் உள்துறை விசாரணை இன்னும் இறுதி முடிவுக்கு வரவில்லை என்றும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக 2 அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல் தெற்கு ஈரானில் உள்ள மினாப் நகரில் அமைந்துள்ள ஒரு தொடக்க பள்ளியை இலக்காக கொண்டு நடந்ததாக கூறப்படுகின்றது. கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற இந்த தாக்குதல் அமெரிக்க அல்லது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் அமைப்புக்கான ஈரான் தூதர் அலி பக்ரைனி இந்த தாக்குதலில் ஆரம்பத்தில் 150 மாணவர்கள் உயிரிழந்ததாக தெரிவித்திருந்தனர். பின்னர் உயிரிழப்புகள் 165 உயர்ந்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த பள்ளி மாணவிகள் மற்றும் ஊழியர்களுக்காக ஈரானில் இந்த வாரம் பெரும் அளவிலான இறுதி சடங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. சர்வதேச மனிதாபிமான சட்டப்படி பள்ளி மருத்துவமனை அல்லது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான கட்டடங்களை திட்டமிட்டு தாக்குவது போர்க்குற்றமாக கருதப்படுகின்றது. இந்த தாக்குதல் குறித்து சர்வதேச அளவில் கடும் கவலைகள் எழுந்துள்ளன.
மத்திய கிழக்கில் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் பல நாடுகள் தங்கள் ராணுவ மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடங்கிய கூட்டு தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் போர் பரவியுள்ளது. ஈரான் பதிலாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் நட்பு நாடுகளை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக நாடுகள் உடனடியாக போர் நிறுத்தம் மற்றும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுக்கின்றன. ஜெர்மனி எந்த கூடுதல் படைகளையும் அனுப்பாது எனவும் பிரிட்டன் தனது குடிமக்கள் மற்றும் நட்பு நாடுகளை பாதுகாப்பதற்காக தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. கத்தார் தனது தளத்திற்கு 4 டைபூன் போர் விமானங்களை அனுப்பியுள்ளது. பிரான்ஸ் இஸ்டெஸ் விமான தளத்தை அமெரிக்க விமானங்களுக்கு தற்காலிக உதவி அளித்தாலும் தாக்குதலில் ஈடுபடக்கூடாது என்றும் நட்பு நாடுகளை பாதுகாக்கும் ஆதரவு பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ளது. இத்தாலி, ஸ்பெயின், நெதர்லாந்து போன்ற நாடுகளும் நட்பு நாடுகளை பாதுகாக்கும் நோக்கில் தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் ஈரான் மற்றும் இஸ்ரேல் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்த முயற்சி செய்து வருகின்றார். ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றது. பக்ரைனின் பாப்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தீப்பற்றி எரிந்தது. ஈரானிய ஏவுகணை அச்சம் காரணமாக ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், சவுதி அரேபியா, பக்ரைன், குவைத் ஆகிய நாடுகளின் துறைமுகங்களுக்கு செல்லும் சரக்கு கப்பல்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கத்தார் போர் விமானங்கள் அல் உதைப் மீது தாக்க முயன்ற 2 ஈரானிய Su-24 குண்டுவீச்சு விமானங்களை இடைமறித்து வீழ்த்தி 10,000 அமெரிக்க வீரர்களின் உயிரை காப்பாற்றியது. ஈரான் கத்தாரில் உள்ள முன்கூட்டி எச்சரிக்கை டெரார் அமைப்பையும் அளித்துள்ளது. சவுதி அரேபியா சிவில் உள்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டால் ஈரான் மீது நேரடியாக போர் தொடுப்போம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் போராட்டம் வளைகுடா நாடுகளின் பொருளாதாரம், எரிசக்தி விநியோகம் மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்பை முற்றிலும் சீர்குலைத்துள்ளது. டெரார் அமைப்புகள் முடக்கப்பட்டதும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல்களும் போரின் தீவிரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளது. இது சமீபத்தில் வெளியாகும் செய்திகளின் தொகுப்பாகவே காணப்படுகின்றன. தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருங்கள். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.